அண்மை செய்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். காங்கேசன்துறை வடக்கு கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு படகையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். 14 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு படகையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர். விவரங்களோடு செய்தியாளர் சேதுகுமரன் இணைப்பில் இருக்கிறார். சேதுகுமரன், வணக்கம். 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா மோனிகா, ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேற்று தமிழகத்திலிருந்து வடக்கு கடற்பகுதி தெற்கு கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றனர். இவர்கள் காங்கேசன் வட கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டு வரும்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு படகும் அதில் இருந்த 14 மீனவர்களும் சிறைப்பிடித்து தற்போது காங்கேசன் துறைமுகத்துக்கு விசாரணைக்காக அழைத்து சென்று வந்திருந்தனர். விசாரணைக்கு பிறகு இவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டு அதன் பிறகு சிறைப்பிடிக்கப்படுவார்களா இல்லை விடுவிக்கப்படுவார்கள் பின்வரும் இதெல்லாம் தெரியவரும். மேலும் இன்னும் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கும் சிறை தண்டனை வழங்குவதும் அபராதம் விதிப்பதும் தொடர்கதையாக உள்ளது. இதை தமிழக அரசும் மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு தமிழக மீனவருக்கு பிரச்சனைக்காக எந்த ஒரு குரல் கொடுப்பதாக இல்லை. மீனவர்கள் வாழ்வாதாரமே இழந்து தற்போது வேலை இழப்பு இழந்து தொழில் இல்லாமல் மீனவர்கள் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் ஒட்டுமொத்த மீனவர்களும் கோரிக்கையானது இலங்கை அரசிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிக்க வழி செய்யுமாறு மீனவர்கள் இடையே கோரிக்கை வலுவாக எழுந்து வந்தது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி சேதுகுமரன்.